சாதாரணமா குழந்தையா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் எல்லா குழந்தையுமா இருக்கிறோம். வயதுக்கு வந்தோனே நீ பெண் குழந்தையா பார்க்கப்படுறீங்க. பெண் குழந்தையா பார்க்கப்பட்ட உடனே நீங்க இங்க போ வேணாம், அங்க போ வேணாம், நீ அத செய்ய வேணாம். நான் பெண் என்பதற்காக எதெல்லாம் செய்ய நிராகரிக்கப்படுறனோ, அங்க நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த கேள்விகள் பல நேரம் யார்ட்டயும் நம்மளால பகிர்ந்துக்க முடியல. பகிர்ந்துக்க முடியாத சூழல்ல எழுத்து கை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெறைய விஷயங்கள இன்னும் சொல்லப்போனா, அ எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க. ஒரு ஒன்று கூடுதல்லாம் இருக்கிறபோது, சில நேரங்கள்ல துக்க வீடுகள்ல, துக்க வீடுல இறந்தவர நெனச்சு பாடுவாங்கன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, அவங்க பாடுற பாடலு, பக்கத்துல இருக்கிறவன் "நீ இத செஞ்சிருக்க கூடாது" அப்படின்னு சொல்றதும் அந்த இதலோட சேர்ந்து வந்துரும். சாதாரணமா "நீ இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு" சொன்னா, டிஃபென்ஸ் ஆறதுக்கு எல்லாரும் தொடங்குவோம். ஆனா, யாருமே அறியாதபடிக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் போய் சேருகிற மாரி, இதயத்த தொடுற மாரி, ஒரு சாதாரண கிராமத்தில இருக்கிற படித்தெரியாத ஒருத்தவங்களோட பாட்டு, அதுவும் சொல் வந்து அழகா போய் சேருதுக்கு ஒரு இடம் குடுக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். அப்போ அவங்க நீங்க வந்து யாருமே சொல்லாத அளவுக்கு, புரிஞ்சுக்கிடாத அளவுக்கு ஒருத்தருக்கு போய் சேர்த்துட்டீங்கன்னா, அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அவங்க கட்டம் அடுத்தது மாறிடும். இது குடுத்த ஆச்சரியம் தான் கொஞ்சம் எழுதி பார்க்குறேன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.